அங்கதான் கிடைக்கிறியா? அங்கதான் இருக்கு அங்க வச்சு எடுத்துன்னு என்ன இந்த பேச்சுலர் சமையல் நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஷர்ட் மாதிரி ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு வந்து வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். ஆனால் அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் பொருள் இருக்கு. இதை தாண்டி வந்து இன்னும் ஒரு 8 இன்கிரீடியன்ஸ் ஏதோ குறைதான். அது இல்லாமல் நாங்கள் வந்து எப்படி வெஜ் பிரியாணி செஞ்சு சமாளிக்க போகிறோன்றதான் சமைக்க போகிறோன்றதான் வந்து பார்க்க போகிறோம். பார்க்கலாம். மீன் மேக்கர் இதை வச்சுட்டு தான் நாங்கள் வந்து வெஜ் பிரியாணின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்ற போகிறோம். எங்களை ஏமாத்திக்க போகிறோம். மணி 2 1:30 எப்போ முடியாது அரிசி அவன்கிட்ட எவ்வளவு வச்சிருக்கேன் கேட்கல. யாரா இவனுங்க எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? இப்போ வந்து 3 பேருக்கு இந்த மகளிர் தான் வந்து அரிசி போட போகிறோம். நைட்டு சாப்பிடணுமா? நைட்டு சேர்த்து 3 அரிசி 3 கப். அப்புறம் என்ன வந்து சொல்லவும் மாட்டான், கேம் விளையாண்டுட்டு இருக்கான். இப்போது உணர்வதை முன்னால் உணர்ந்திருந்தால் ஏனடா இந்த நிலை, ஏன் இந்த அவலம்? பிளாஸ்டிக் டப்பா இருக்கும் பாடுறாங்க. டப்பா இருக்கா இல்லையாடா? இதுக்குள்ள பாரு, சாப்பாடுக்குள்ள பாடுறா. அந்த அரிசி இருக்கும்ல, அரிசி பையில பாடுறான். இதுல வந்து 3 போடணுமா? சும்மா காய்கறி போட்டு 3 கப்பு அரிசி போட்ட அப்புறம் நல்லா இருக்குங்க. காய்கறி அது காய்கறி ரைஸ் தானே அம்மா அரிசி போட்டு. இப்ப நான் இது எதுல வைக்கிறது? அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. கொண்டாட்டம் அரிசி கழுவுமா? ஆமா, 3 கப் போடு. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. எவ்வளவு வரும்? 1 கப்புனா 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுவீங்களா? 1.5 கப்பு தண்ணி ஊற்றுவீங்களா? 3.5 தாண்டா வருது அரிசி. இதுகளும் சரி பண்ணதே. மூல கோளாறு உள்ளவன் லூசு பாய. சில்லி பொடி, இன்னைக்கு ஒரு புகை, மல்லி பொடி, இன்னைக்கு ஒரு புகை, கரம் மசாலா, இன்னைக்கு ஒரு புகை. அது மூச்சியம் பாருங்கய்யா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. நேரத்துல வந்து மீன் மேக்கரையும் உருளைக்கிழங்கு போட்டுரும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்கிரியன்ஸ் இல்ல ப்ரோ. உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷனில் இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியா ஒரே ஒரு இன்கிரியன்ஸ் தான் இருக்கு. இதை வச்சுதான் இப்போ நாங்கள் பிரியாணி மேனேஜ் பண்ணோம். வேற வழி இல்லை. இதை போட்டு அரிசி போட்டால் முடிஞ்சிடும். அதாவது மாச கடைசியில எதுவுமே இல்லைன்னா இருக்கிறத வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம கண்ணு பண்ணிட்டு இருக்கோம். பேச்சுலர்ஸ் காலம் மசாலா தெரிஞ்சிடாம இருக்கு தம்பி. காரம் தான் நம்மளோட நெகட்டிவிட்டியா இருக்கு. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பார்த்து போடுங்க. போன வாட்டியே வெந்தது போதும். அப்படியே பாக்கெட் ஃபுல்லா இருக்குன்னு கொட்ட வேண்டியது. நல்லா இருந்துச்சா? நைட்டுக்கு நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளவுதாங்க, உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இப்போ பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து மீன் மேக்கரையும் போட்டுட்டோம். மீன் மேக்கரை போட்டுட்டு அரிசி வந்து கழுவி ஊற வச்சிருக்கேன். இப்போ நாங்கள் பண்ண போகிற டிஷ்ஷுக்கு வந்து பேர் கண்டுபிடிச்சிட்டோம். அது என்ன பேர்னா பொட்டேட்டோ சோயா சங்க் ரைஸ். இதை வந்து நீங்கள் வீட்டில் எந்த பொருளும் இல்லாத பட்சத்தில் ட்ரை பண்ணுங்க. 3 ஊத்துனியா?
3.5 கப் அரிசி 6 லிட்டர் போதும். 7 கப் தண்ணி ஊத்து. எப்படி இருக்கும் 2 கப்னாதான் 1.5 ஊத்துப்பாங்க. இரு 4 கப். சரி பாரு எப்படின்னு பாரு. 4 கப்பா இருக்க மாட்டேடா. 3.5 இன்னும் எத்தனை வேணும்? 3 கப் தான். வேற 7 கப்ல தோனி யார் ஞாபகம் தலப்பா ரீசனா இருக்கும். எவன்டா அது? நாக்குல நக்கி பார்த்தா புளிப்பு. உப்பு மட்டும் கம்மியா இருக்கு, மற்றபடி எல்லாமே கரெக்டா இருக்கு. நாங்க டேஸ்டிங் பண்ணும்போது நல்லா இருக்கு, அவுட்புட்டா வரும்போது போயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன ரீசன் தெரியல. மட்டமாவே